எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம் நேர்களே. ஹெச்டிஎஃப்சி அவங்களுடைய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதா கடந்த சில தினங்களுக்கு முன்பு செய்திகள் வந்தது. இதனால் இஎம்ஐ இன்க்ரீஸ் ஆகும், டென்யூர் இன்க்ரீஸ் ஆகுன்ற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இதுக்கு வேறு என்னென்ன வழிகள் இருக்குது, இன்னும் எந்த அளவுக்கு ஹோம் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போது ஹெச்டிஎஃப்சி வந்து 0.1% இன்க்ரீஸ் பண்ணதா சொன்னாங்க. மற்ற பேங்க்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலாக இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது. ஆர்பிஐயே இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணலை, ரெப்போ ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு. ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேங்க்ஸ் வந்து இல்லை இப்போ பண்ணணும் அப்படின்னு அவங்களே ஆரம்பிச்சிட்டாங்களோ இதை? நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் போட்டால் டெபாசிட் பணத்தை தான் கொடுப்பேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு எல்லாம். இன்ஃபேக்ட் ஸ்டேட் பேங்க்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய அவங்களோட லோன்ஸை வந்து கொலாட்ரலைஸ் பண்ணி விற்றுருக்காங்க. ஸோ ஸ்டேட் பேங்க் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பேங்க்லேயே டெபாசிட் பற்றாக்குறை இருக்குது. சேவிங்ஸ் பேங்க்கில், கரண்ட் அக்கௌண்ட்டில், எஃப்டியில் பணம் போட மாட்டேங்கிறாங்க. ஸோ இவங்க வந்து பெரிய பெரிய பல்க்கு டெபாசிட்டை நம்பி தான் இவங்க இருக்காங்க. பல்க்கு டெபாசிட்டுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா தான் பல்க் டெபாசிட் வரும். நீங்கள் இந்த இண்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு டெஃபினட்டாக இன்ஃப்ளேஷன் இருக்குதுன்னு தெரியுது. அதாவது பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நாங்கள் வந்து பேங்க்கில் பணம் வைக்க தயாராக இல்லை அப்படின்னு மக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. ஸோ பேங்க்கில் டெபாசிட் பணம் அட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, காசை அட்ராக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குங்கிறதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுது. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்கே ஏற்றிட்டாங்க. கூடிய சீக்கிரம் எல்லா பேங்க்கும் ஏற்றிடுவாங்க. லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் தானே சார் ஏறுது, எஃப்டிக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறின மாதிரி தெரியலையே. எஃப்டி இந்த இப்போ தான் ஆர்பிஐ ஃப்ரீ பண்ணியிருக்காங்க. என்னது சார் எஃப்டி ரேட்ஸை நீங்கள் வந்து ஓரளவுக்கு மேலே எஃப்டி ரேட்டை ஏற்றினீங்கன்னா ரிசர்வ் பேங்க்கு வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பேங்கிங் சிஸ்டம்மை? ஸோ ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறது, எங்கள்கிட்ட கடன் வாங்கிக்கோங்குது. உங்கள்கிட்ட இருக்கிற கவர்மெண்ட் பேப்பரை நீங்கள் எங்கள்கிட்டன்னு கடன் வாங்கிக்கோங்கிறது. அப்போ நான் ஒரு பேங்கராக இருந்தேன்னா என்கிட்ட 100 கோடி ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெபாசிட்ஸ் வச்சுருக்கீங்க. நான் என்கிட்ட 100 கோடி ரூபா பணம் இருக்குது. 100 கோடி ரூபா பணத்தில் வந்து என் பணமோ யார் பணமோ 5.25 ரூபாய்க்கு நான் வந்து 5.25% வாங்கிடுவேன். நான் கொண்டு போய் இப்போ கவர்மெண்ட் பேப்பர் வாங்கிட்டு 5.25% நான் கொண்டு போய் இவன்கிட்ட ப்ளெஜ் பண்ணிடுறது, யார்கிட்ட, ஆர்பிஐட்ட அந்த தட் இஸ் 7 பேப்பர் வாங்குவேன். பேப்பர் ஆர்பிஐட்ட தான் நீங்கள் வாங்குவீங்க, மார்க்கெட்டில் வாங்குவீங்க. ஓகே. அப்புறம் கொண்டு போய் ஆர்பிஐட்ட ப்ளெஜ் பண்ணுவேன். ஆர்பிஐட்ட ப்ளெஜ் பண்ணால் எனக்கு 5.25 கிடைக்கும். 5.25 இருக்கிற கடனை வாங்கி திரும்பி 7.25 பேப்பரை கொடுத்தா எனக்கு 2% எக்ஸ்ட்ரா கிடைக்குது இல்லை? என் பணமே இல்லை, அது என் பேஸ் பேப்பரில் நீ 7.25% கொடுக்குற. சரி, இன்னொரு தடவை சொல்லுங்கள். இப்போது 100 கோடி ஒன்ட்ட 100 கோடி இருக்குது. நீ இப்போ விட்டுருப்ப, நீ பேங்கர் ஒன்ட்ட 100 கோடி இருக்குது. 100 கோடிக்கு வந்து நீ வந்து இது வாங்கலாம், கவர்மெண்ட் பாண்டு வாங்கிட்டேன். ஓகே, நான் பாண்டு வாங்கிட்டேன், மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டேன். 7.25% வட்டி வருது, 7.1 7.2. ஓகே ஓகே. அதை கொண்டு போய் இப்போ பேங்க்கில் கொடுக்குற. பேங்க் என்ன பண்ணுறான், அந்த காசை வாங்கிட்டு 5.25% உனக்கு பணம் தரும். ஆர்பிஐட்ட நான் அந்த இதை கொண்டு போய் ப்ளெஜ் பண்ணுறேன், அந்த பாண்ட்ஸை. ஆர்பிஐ உனக்கு 5.25% பணம் தரும். நீ திரும்பி கொண்டு போய் அதை கவர்மெண்ட் பாண்டே வாங்கினா 7.25% கிடைக்கும். ரிஸ்கே எடுக்காமல் எனக்கு 2% கிடைக்கிது இல்லை? ஓகே. அது ஏன் ஆர்பிஐட்ட கொண்டு போய் ப்ளெஜ் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல சார்? ஏன் நான் தான் பாண்ட் வாங்கிட்டு எனக்கு 7.5% வருது. அதை டபுள் பண்ணால் லிவரேஜ் தானே. ஓகே. ஒரு 100 கோடிக்கு ஒரு வாட்டி தானே 7.25 கிடைக்கும். இந்த 100 கோடிக்கு எனக்கு 7.25க்கு ப்ளெஜ் பண்ணாலும் அது ஏன் கணக்கில் தான் இருக்குமா? அப்போ பின்ன வட்டி எனக்கு தானே வரும். ஓகே. இப்போ நீ 100 கோடி வாங்குவ, புரியுது, 7.25க்கு வட்டி வந்துட்டு இருக்கும். அந்த 7.25 வட்டி பேப்பர் எனக்கு வரும், நான் உனக்கு கொடுப்பேன். நீ 5.25% எனக்கு கொடுப்ப. அந்த பழைய வச்சதுலேயே எனக்கு 2% மார்ஜின். ஆமாம், வச்சதுலேயே எனக்கு 5% மார்ஜின். எனக்கு இன்னொரு 90 கோடி கடன் கொடுப்பேன். அந்த 90 கோடிக்கு நான் இன்னொரு பாண்டு வாங்குவேன், 2% மார்ஜினில் எனக்கு. ஓகே. அதில் வர்ற 7.5%ல் 5% மட்டும் உனக்கு நான் வட்டியாக கட்டிட்டு எனக்கு ஒரு 2%, அங்கே ஒரு 7%, 9%. 100 கோடிக்கு 9%.
வாங்கிட்டு எங்களுக்கு வந்து எஃப்டி வந்து நீங்க 3% 4%ன்னு குடுத்துட்டு இருக்கீங்க. இதான் நடந்துட்டு இருக்கு பேங்கிங்ல. ஓகே. ஃபைன் சார். இப்போ என்ன சந்தேகம்னா, ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் வந்து இன்கிரீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ம். ஹோம் நான் லோன் எதுக்கு ஹோம் லோன் குடுத்து, நீ கட்டினியா, கட்டலையான்னு கட்டப்படணும். ம். நான் இங்கேருந்து அங்கே குடுத்து, அங்கேருந்து இங்கே பிளெட்ஜ் பண்ணி, எனக்கு ஒரு வாட்டி லிவர் பண்ணாலே போதுமே. ம். 100 கோடி வச்சா 190 கோடி ஆகும். அண்ட் எல்லாமே இதில இருக்கக்கூடிய 90 ஸ்டேக் கோடி. ஹோல்டர்ஸ் எல்லாம் ஆர்பிஐ, ஆமா. 100 கவர்ன்மென்ட். கோடியில 7%, ம். 90க்கு 2%, 190க்கு எனக்கு எவ்வளோ ஆச்சு? ஆவரேஜா 4% வருதுல்ல. ஓகே சார். ஃபைன். சரி. இப்போ எனக்கு சந்தேகம் என்னன்னா, ஹோம் லோன் எடுத்தவங்கலாம் இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 0.1% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னொரு சின்ன சந்தேகம் என்னன்னா, இப்போ நான் வந்து ஒரு பர்சனல் ஐ மீன் பிரைவேட் பேங்க்ஸ்ல நான் எடுத்தேன் அப்படின்னா, மினிமம் 3 மந்த்ஸ் இஎம்ஐ கட்டுன்னு சொல்றாங்க சார். இஎம் ஃபோர்க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நான் போறேன். இல்ல நீ அவன் எக்ஸ்ட்ராவா என்ன நான் பே சொல்றான், பண்றேன். 1,00,000 மேல கட்ட முடியாது. ஓகே. வருஷத்துக்கு 1,00,000 தான் ப்ரீபேமெண்ட். சரி, இது புதுசா இருக்கே சார். அப்படிங்களா? ஆமா. ஒரு லிமிட்டட் அமௌண்ட் தான் ப்ரீபேமெண்ட் எடுத்துப்பான். அது அந்த பேங்க்குக்கு அந்தந்த டேர்ம்ஸ் தான் இருக்கும். நீ எல்லா ஓகே. பணத்தையும் ஒரேடியா கட்டிட முடியாது. அதுக்கு பெனல்ட்டி போடுவான். அதுதான் சார். இப்போ எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்போ நான் வந்து மாசம் ஒரு ரூ. 25,000 ஹோம் லோன் கட்டிட்டு இருக்கேன் சார். என் கையில ஒரு ரூ. 1,00,000 இருக்கு அப்படின்னா, நான் வந்து மினிமம் 3 மந்த்ஸ் இஎம்ஐ நான் பே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது 75,000 கட்டணும். 75,000 கட்டணும். ஒருவேளை என்கிட்ட ரூ. 50,000 இருக்கு அப்படின்னா, நான் கட்ட முடியாது. அதாவது ஆனா ப்ரீபேமெண்ட் பண்ண முடியாது. பண்ண முடியாது. ஆனா ரூ. 1,00,000 இருந்தாலும் 3 மாசம் தான் குடுக்க முடியும். ஓகே, ஃபைன். அது வந்து பேங்க்ஸ் வித் பேங்க்ஸ் மாறுதுன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சார். ஆமா. வேறஸ் பப்ளிக் செக்டார் பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கையில ரூ. 1000 வச்சிருந்தாலும் பரவாயில்ல சார். நீங்க கட்டுங்க, நான் பிரின்சிபல் எடுத்துக்கிறேன்னு ஆனா சொல்றாங்க. பப்ளிக் செக்டர் பேங்க்ல லோன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஓகே. இப்போ எனக்கு வந்து பிரைவேட் செக்டார் பேங்க்ல நான் லோன் எடுத்துட்டேன். கரெக்ட்டா நான் பணம் கட்டிட்டு இருக்கேன். ம். இந்த டைம்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறப்போகுது. இல்ல என் கையில கொஞ்சம் பணம் இருக்கு. நான் 1000 கட்டி என் பிரின்சிபல் அடைக்கணும்னு நினைக்கிற டைம்ல, என்னோட பிரைவேட் செக்டார் பேங்க்ல இருக்கிற லோனை பப்ளிக் செக்டார் பேங்க்குக்கு மாத்திரவா? மாத்த முடியாது. ஏன்னா, ம். இப்போ உன் வேலையெல்லாம் விட்டு நீ சிறுபத்தை ஏற மாரி நடந்துன்னு இருக்கணும். பப்ளிக் செக்டர் பேங்க்ல மேனேஜர் முதலாளி மாரி படுத்துன்னு இருப்பான். ம். நீ தான் ஐயான்னு போய் அங்க நிக்கணும். வேற வழி இல்லையே சார். ஒரு 1% 2% செலவானாலும் பரவாயில்ல. அப்படி அவன் வந்து 2% போடுவான் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல. அதுதான் சொல்றேன். பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்ல 2% 1% ஆனாலும் அப்புறம் பரவாயில்ல. திரும்பி இங்கேயும் ரேட்டை ஏற்றிடுவான். இப்போ சார், எனக்கு நான் வந்து இஎம்ஐ கட்டி முடிக்கணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் சார். மாசம் மாசம் ரூ. 10,000 உன் எக்ஸ்ட்ரா வேலையே போயிடும். எங்கேன்னு கட்டுவ நீ? என்ன சார்? எப்படியாவது இஎம்ஐ கட்டி தானே சார் ஆகணும். நீ அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்னா, ம். மொத்தமா சேர்த்து ஒரேடியா கட்டிட வேண்டியதுதான். மொத்தமா எங்கேயோ ஒரு இடத்துல நான் சேர்த்தணும்ல சார். ஸோ நீ வந்து என்ன பண்ணு, ஏன்னா இது வந்து வேற வழியே கிடையாது இந்த ட்ராப்லேருந்து. ஏன்னா இப்போ எனக்கு 50,00,000 பேலன்ஸ் இருக்குன்னு ம். நான் அந்த 50,00,000 நான் பப்ளிக் செக்டர் பேங்க் மாத்துறோம்னா, ம். 50,00,000க்கு 2% கொடுக்கணும். ஆமா. அதுக்கு 1,00,000 ஆயிடும். அதுக்கு ரூ. 1,00,000 ஆயிடும். கரெக்ட். இங்கே பாசிங் ஃபீ ஒரு 0.5 ஆயிடும். ம். ஸோ 2.5% போயிடும். சார் 2% 1,00,000 1,400,000 நான் கொடுத்து கட்டிடுறேன் அப்படின்னே நான் சொல்றேன் சார். அங்கே கட்டிட்டு இங்கே ப்ராசஸிங் ஃபீ. ம். ஒரு வருஷம் கழிச்சு இங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆயிடுச்சுன்னா அந்த 1 லேக் வேஸ்ட் ஆயிடும்ல. கரெக்ட் சார். இங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏத்திட்டாங்கனாலும் எனக்கு ஏற்றிட்டு மாசம் மாசம் ரூ. 1000 கட்டுறதுக்கான ஆப்ஷன் இருக்குல்ல. அது பிரைவேட் செக்டார் பேங்க்ல அது இல்லையே. திடீர்னு எனக்கு அது ஒரு இல்லை. 50,000 வருது. அப்போ தான் உனக்கு கட்ட முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் ஆ. நீ பண்ணு. ஆனால் முக்கால்வாசி பேரால் கட்ட முடியாது. ஓகே. கட்ட முடியும். எனக்கு திடீர்னு ஒரு 3 மாசத்துக்கு ஒரு கட்ட தடவை ஏதோ முடியும் ஒரு அமௌண்ட். நம்பிக்கையில் பண்ணுவேன். ஆ. ஆனாலும் உன்னால் கட்ட முடியாது. அது ஹியூமன் சைக்காலஜி சார். அதான் சைக்காலஜிக்கு ட்ராப்பில் விடாதேங்கிறான். ஓகே. இல்ல வீட வாங்கிட்டேன். நான் ஏதோ ஒரு இதுல வந்து சரி மாசம் மாசம் எனக்கு ஒரு 10,000 20,000 இல்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை ஒரு 20,000 என்னால கட்ட முடியும் அப்படின்னா, நான் பிரைவேட் செக்டார் பேங்க்ல இருந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்லன்னு ஜம்ப் அடிச்சிருவான்னு நான் கேட்கிறேன். நீ 3 இஎம்ஐ இங்கே கட்டினாலே ஃபாஸ்ட்டாக குறைஞ்சிரும். சார் 3 இஎம்ஐ எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார். ரூ. 25,000 கட்டணும் சார் மாசம் ஆமாம் இஎம்ஐ. ஆமாம். ரூ. 75,000 நான் முதல்ல சேர்த்தேன். 1000 2,000 நீ இங்கேயும் கட்டலாம். இவங்க விட மாட்டேங்கிறாங்க சார். நீ அது எல்லா பேங்க்லையும் விட மாட்டான். நீ நெகோஷியேட் பண்ணலாம். பேங்கிங் ஆம்பியூட்ஸ்மனுக்கு எழுதலாம். இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். நீ ட்ரை பண்ணி பார்த்து டெஃபினட்டாக எழுதலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நான் குறைஞ்சது 3 மாசம் இஎம்ஐ நீ கட்டணும்ட்டாங்க. நீ வந்து அந்த காலம் பாஸ். ம். இந்த காலத்தில் என்ன வேணால் பண்ணலாம். பேங்கிங் ஆம்பியூட்ஸ்மனுக்கு எழுதலாம். ஓகே. அவனை மிரட்டலாம். 2 மாதம் நீ இஎம்ஐயை விட்டா அவன் பயந்துருவான். பல விஷயங்கள் இருக்கு. அப்ப நாங்களும் சிபிலுக்கு பயந்துருவோமே. அதுதான் நீங்கள் பயப்படக்கூடாது. இதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரெண்ட்டும் இஎம்ஐயும் மேட்ச் ஆகலைன்னா வீட்டே வாங்காது. ஓகே. அப்போ இப்போ பிரைவேட் செக்டார் பேங்க்ல லோன் எடுத்திருக்கிறவங்க தயவு செஞ்சு உங்க பேங்க்ல கேட்டு பாருங்க. பப்ளிக் செக்டார் பேங்க் மாதிரி மாசம் மாசம் ஒரு 1000 2000 கட்ட முடியுதா அப்படின்றத கேட்டு பார்த்துட்டு முடியுது அப்படின்னா எந்த பேங்க்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ லெட் தெம், அதாவது பீப்புள் பார்க்குறவங்களுக்கும் ஒரு ஒரு ஐடியா இதில் கிடைக்கும் ஏன்னா அப்படின்றதுக்காக அவங்க தான். வந்து ப்ரெஷர் நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு பொறுத்து இருக்குது.
நீங்கள் வந்து பேங்கிங் ஆம்பியூட்ஸ்மெனுக்கு எழுதுறீங்க, ஆர்பிஐக்கு எழுதுறீங்க, கன்சூமர் கோர்ட்டில் நோட்டீஸ் போடுறீங்கன்னா தான் ப்ரெஷர் வாங்கினா சரண்டர் ஆகிடுவாங்க. பட் அவங்களோட ஐடியா என்னென்னா 100 பேர் போட்டால் 2 பேர் தான் போவான் அதுக்குன்னா. அவனுக்கு மட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு மீதி வந்து இந்த டார்கெட் பண்ணிகிட்டே இருப்போம். ஈஸி டார்கெட். ஈஸி டார்கெட். ஓகே சார், ஃபைன். தேங்க்யூ சார். ஸோ இந்த வீடியோவை பார்த்தவங்க ப்ரைவேட் செக்டார் பேங்க்லேயும் அப்படி 1000-2000 ப்ரைவேட் செக்டர் பேங்க்லேயும் ஆர்பிஐ கிளியராக என்ன சொல்லிட்டாரு, ஃபஸ்ட்டு இவங்க எல்லாரும் என்ன தெரியுமா, ஆர்பிஐ டைரெக்ஷனில் தான் போவாங்க. உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் ஆர்பிஐயோட சர்க்குலர் எடுத்து படிங்க. லாஸ்ட்டாக வந்து ஆர்பிஐ சர்க்குலரில் நீ எவ்வளோ வேணால் பணம் கட்டலான்னு இருக்குது. நீ வந்து சர்க்குலருக்கு முன்னாடி செக்குலர் பின்னாடின்னு இருக்கும். ஓகே. ஆர்பிஐ வந்து ஃப்ளோட்டிங் லோன் ரேட் சர்க்குலர்னு ஒன்று இருக்கும். அந்த ஃப்ளோட்டிங் லோன் ரேட் சர்க்குலர் எடுத்து எவ்வளோத்தில் பேமெண்ட் வாங்கலான்னு இருக்கும். ஓகே. அதில் வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தால் பப்ளிக் செக்டர் பேங்க்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். பப்ளிக் செக்டர் பேங்க் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்காம இவன் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கலன்னா நீங்கள் பேங்கிங் ஆம்பியூட்ஸ்மெனுக்கு எழுதலாம். பேங்கிங் ஆம்பியூட்ஸ்மென்ட் கேட்குறேன்னா ரிசர்வ் பேங்க்கில் கிரிவன்ஸ்க்கு எழுதலாம். ரிசர்வ் பேங்க்கும் கேட்கலன்னா நீங்கள் கன்சூமர் சைடில் கோர்ட்டில் கேஸ் போடலாம். ஓகே சார். உடனே ஆர்டர் இது வந்து 5 வருஷம் தான் ஆகுது. 3-4 மாதத்தில் ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் அவனே சரண்டர் ஆகிடுவான். பட் நான் லேட்டஸ்ட்டு படிக்கலை. நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி சர்க்குலர் கவனிச்சும் போது எவ்வளோ வேணால் கட்டலான்னு வந்துருச்சு. ஓகே. நான் சொன்னதுமே வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஆர்பிஐ சர்க்குலர் மாற்றிட்டாங்க. ஃப்ளோட்டிங் லோன் ரேட்டு, செக்யூர்ட் ஃப்ளோட்டிங் லோன் ரேட்டுக்கு நீங்கள் எப்படி லோனை கட்டலான்னு ஆர்பிஐயே போட்டான். எப்படி கோல்டு லோனுக்கு ஒரு சர்க்குலர் இருக்கோ அதே மாதிரி ஆர்பிஐக்கு ஒரு சர்க்குலர் இருக்குது. அந்த சர்க்குலருக்கு புறம்பாக இவங்க பண்ணுறாங்கன்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அவன் சரண்டர் ஆகிடுவான். ஓகே, ஃபைன். ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட் 2% ஏறிச்சுன்னா 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு உங்களுக்கு டேர்ம் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுதான் சார் ப்ராப்ளம். அதனால் நீங்கள் வந்து என்னோட ஐடியா என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கோல்டு லோனோ அதை எடுத்து எப்படியாவது பணம் ரெடி பண்ணி டப்புன்னு லோனை குறைக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது. ஆனால் அந்த லோனை குறைச்சாலும் என்னென்னா நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு வாங்கின வீடு இன்றைக்கி ஆக்சுவலாக விற்க போனீங்கன்னா 80 லட்ச ரூபாய்க்கு தான் வரும். அதை நம்ம மைண்டில் வச்சா ஒன்றும் பண்ண முடியாது சார். வாங்கிட்டோம், கடன்லேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிறத எப்படிலாம் ஃபாஸ்ட்டாக குறைக்க முடியுமோ குறைங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ ஹோம் லோனை இப்போ இருக்கக்கூடிய சினாரியோவில் எப்படி கிராஸ் ஓவர் பண்ணுறதுங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. எல்லாருமே இந்த ஆர்பிஐ சர்க்குலரை பாருங்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.